ये सब आसान कार्य है क्या? நான் நினைத்து கண்டவர்களை இன்று காண முடியவில்லை. जिन्हें हम कल देखे उन्हें आज नहीं देखने के लिए मिला। ஆனால் இன்னும் எங்களுக்கு மனம் திரும்புதல் இல்லையே. फिर भी हमारे अंदर मन फिरावट नहीं है। ஆனாலும் நீர் எங்களை கரவலாடுகளைப் போல நடத்துகிறீர். फिर भी हमें आप अच्छी तरह से चलाते हैं। எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை தாரும். हमें धन्यवाद के भरी हुई हृदय को दे दीजिए। எங்களுடைய குடும்பங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. आए हुए सभी के परिवार की कमियां को पूर्ण कीजिए। வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமை நாங்கள் நினைவு கூறுகிறோம். विनती और प्रार्थना से बढ़कर सामर्थ्य बढ़ाओ। परमेश्वर की सामर्थ्य के लिए प्रार्थना करते நீர் हैं। எங்களோடு பேசுவீராக. आप हमसे बातें कीजिए। ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமை காண எங்களுடைய கண்களை திறந்திரணும். हे प्रभु, आपके वचन की महान कार्य को देखने के लिए हमारी आंखों को खोल दीजिए। ஆவியானவருடைய ஆளுகையில் ஒப்புவிக்கிறோம். आत्मा के हाथों में सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु की मीठी मधुर नाम से मांगते हैं। உங்கள் யாவருக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். எல்லாருக்கும் கேக்குதா? आप सबको फिर से यीशु मसीह के नाम से बधाई। சங்கீதம் 3 भजन संगीता 3 4 चौथा वचन। நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 5 நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன். इस दिनों में हमें दिया हुआ वचन में लेकर सो गया, விழித்துக் கொண்டேன், फिर जाग उठा, கர்த்தர் என்னை தாங்குகிறார். क्योंकि यहोवा मुझे संभालता है। அல்லேலூயா. அல்லேலூயா। அவரு படுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காரியம் சொல்றாரு. वो लेटने के पहले बहुत कार्यों को बताता है। எதிர்த்தெழோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர்த்தெழோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலைமையிலே நிற்பவர் நீதான் கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலைமையிலே செய்பவர் நீதான் படித்துறங்கி यदि परमेश्वर हमें और आपको नहीं संभालता तो हम नहीं सो पाएंगे। நம்மை சுற்றிலும் நிறைய காரியங்கள் இருக்குது. हमारे आसपास कई कार्य है அது நமக்கு தெரியாது. और हम नहीं जानते। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படி நம்மை காக்கிறவரா இருக்கிறார். देखिए यहोवा हमें कैसा संभालता है। தாவீது சங்கீதம் இது. दाऊद की भजन संगीता है। இது எந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார். देखिए इसे वो किस परिस्थिति में कहता है। யாரும் பைபிள் பார்க்காம சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் சொல்றாரு. ये कब कहता है कि ये दाऊद का भजन है। अब्सलोम के सामने से भाग जाता था। தன் சொந்த மகனே अपने खुद का पुत्र ही அப்பாவை கொலை செய்ய வந்திருக்கிறார். पिता को घात करने के लिए आया है। இப்போ அவர் சொல்றாரு ஓடி போறாரு. देखिए ये दाऊद का है। அவர் அவங்க கூட சேர்ந்தவங்களும் காட்டு ஓடி போறாங்க. वे और उनके साथी दौड़ते हैं। அவர் சொல்றாரு கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார். ये यहोवा मेरे सताने वाले कितने बढ़ गए हैं। எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். वे तो मेरे विरुद्ध उठते हैं बहुत है। அது மாத்திரம் இல்ல தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறார். उतना ही नहीं बहुत से मेरे प्राण के विषय में कहते हैं कि उसकी बचावा परमेश्वर की ओर से नहीं हो सकता। அப்படி சொல்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ऐसे कहने वाले बहुत हैं। ஆனாலும் கர்த்தாவே
परंतु ये यहोवा, நீர் என் கேடகமும் तू ही मेरे चारों ओर मेरी என் ढाल, மகிமையும், मेरी महिमा என் தலையை உயர்த்துகிறவருமாய் और मेरे मस्तक का ऊंचा करने वाला है। நம்மளுக்கு எப்போ தலையை உயர்த்துவார்னு அவர் சொல்லுவார். देखिए हमारी मस्तक को कभी ऊंचा करने वाले कर वे बताएंगे। அது வரைக்கும் அவர் தாங்கும் சக்தியும் தருவார். उस दिन तक वो संभालने के लिए शक्ति भी देता है। எல்லாம் சொன்னாலும் நம்மளால அமர்ந்திருக்க முடியாது. इतना कहते हुए हम सावधान से नहीं बैठ पाते हैं। கடைசி வசனத்தில் சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. देखिए अंतिम वचन में कहता है कि उद्धार यहोवा ही से होता है। தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ये यहोवा तेरी आशीष तेरी प्रजा पर हो। அப்சலோமுக்கு தாவீது சாவதுக்கு முன்னாலே ராஜாவாகணும்னு நினைச்சிட்டார். अब्सलोम चाहता था कि पिता मरने से पहले ही वो विराजमान होना चाहिए நிறைய करके। பேர் தேவ சித்தத்தை தெரிஞ்சாலும் அதை கேட்கிறதற்கு மனசு இல்லை. परमेश्वर की योजना को कई जन जानते हैं लेकिन उसे सुनने के लिए मन नहीं है। தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜா வருவார்னு சொல்லியிருக்காங்க. दाऊद के बाद सुलेमान ही उनके पद पर आएगा कर बताया गया था। ஆனா அப்சலோமுக்கு ஆசை. लेकिन अब्सलोम को चाहत था। அவங்க எல்லாம் ராஜரீகம் உடையவர்கள். वो तो पूरा राजकुमार थे। அவர்கள் பிரதானிகளாக இருந்திருக்கலாம். वो लोग प्रधान हो सकते थे। இப்போ நம்ம வந்திருக்கிற நம்ம நிறைய பேர் தேவ சித்தத்தை அறிகிறவர்களாக இருக்கிறோம். यहाँ आने हुए सभी लोग परमेश्वर की योजना को जानना चाहिए। தேவ சித்தத்தை தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேற மனதில்லாமல் வேற இருக்கிறது. परमेश्वर की योजना को चाहते हैं लेकिन उसे स्वीकार करने के लिए हमारे पास मन नहीं है। அவர் என்ன செய்தால் நமக்கு நல்லதுதான் वो செய்வார். जो कुछ भी करेगा वो हमारी भलाई के लिए करते हैं। அவர் நமக்கு கற்றுத் தருகிற தேவனாய் वो இருக்கிறார். हमें सिखाकर देने वाला परमेश्वर। நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள மனதுடையவர்களாக இருக்கணும். मुझे और आपको उसे सीखने के लिए मन होना चाहिए। அப்படி நாமும் தரித்தவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. उनके नाम को जो भी ग्रहण किया है उन्हें सच उपद्रव है ही है। தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அப்படிதான் சொல்றாரு. तीमुथियुस को पौलुस लिखते समय वैसा ही कहते हैं। நம்ம எல்லாரும் உபத்திரவத்துக்கு உண்டாக நடந்து போகணும்னு அப்போஸ்தலர்களையும் பவுல் எழுதுகிறார். पौलुस लिखते हैं कि हमें सभी को समस्या के बीच में ही चलना है। ஆனா நம்ம உபத்திரவம் வேற, हमारी उपद्रव अलग है உலகத்தாருடைய உபத்திரவம் வேற. और संसारिक व्यक्ति लोग की उपद्रव अलग है। நம்ம நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. पवित्र शास्त्र कहती है कि हमें भरोसे के साथ जीना है। அதான் ஏசாயா 26:3 சொல்றார், உண்மை ஏசாயா 24:3 में कहता है நம்பியிருக்கப்படியினால் பூர்ண சமாதானத்துடன் கற்றுக்கொள்வேன். உண்மை உறுதியாக கற்றுக்கொண்ட மனது. जो आपके ऊपर भरोसा रखता है। சிலவங்க நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, உபத்திரம் வந்தோடனே குறி கேட்க போயிடுவாங்க. कई लोग बहुत प्रार्थना करते हैं, समस्या आते ही जादू टोने वाले के पास पूछने के लिए चले जाते हैं। ஆண்டவருக்கு ஆளுதான் அவர் சொல்லுவார். यदि हम परमेश्वर के पास करेंगे तो परमेश्वर तुरंत बताएंगे। நான் உங்க பிள்ளைங்கள் ஆண்டவரே, हम आपके बच्चे हैं प्रभु, எங்களுக்கு தாங்க சக்தி இல்லை. हमें इसे सहन करने के लिए शक्ति दे दीजिए। எங்களுடைய காரியத்தை நீங்க சொல்லணும். हमारे कार्य को आप ही को बताना है। அப்போ நம்ம கேட்ட உடனே சொல்லட்டாங்க, அவருக்கு சித்தமான நேரத்தில் அவர் हम வெளிப்படுவார். पूछते ही तुरंत नहीं बताते लेकिन हम उनकी योजना को परमेश्वर जरूर बताएंगे। யோவான் 14 அவர் சொல்றாரு, यूहन्ना 14 अध्याय में वो कहता है, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, आपके हृदय भयभीत न हो, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், परमेश्वर के ऊपर भरोसा रखो என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். और मुझ पर भी विश्वास रखो, என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. क्योंकि मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान है। எல்லாம் இருந்தா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். यदि ना होते तो मैं तुमसे कह देता, நான் உன் முன்னால் போய் நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जाता हूँ। 3 வசனம் சொல்லுது, நான் போய் வாசிக்கிறேன். और तीसरा वचन, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எவ்வளவு பெரிய சீட்டு நமக்கு. देखिए कितना बड़ा सीट हमारे लिए रखा गया அது है। நமக்கு தெரிகிறது இல்லை.
वो हम नहीं जानते। இந்த உலகத்துல எத்தனை வருஷம் இருக்க வரோம்? देखिए इस संसार में कितना साल तक இப்ப जिएंगे। நம்ம வாசித்தோம் 102 சங்கீதத்துல अब हम पढ़े थे 102 भजन संगीता में அவர்கள் அவருடைய ஆண்டு यहोवा की साल நீங்க வாசிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. முடிந்து போவதில்லை. நீங்க வேத வண்ணம் எதுக்கு வாசிக்கணும்? यहोवा की वर्ष का अंत नहीं होना है, होने का है। நீர் அதாவது 26 அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருக்கிறீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போய் பழமைப்போம், அவைகளில் ஒரு சால்வைக்குள் மாற்றுவீர். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவாது. परंतु तू वही है और तेरा वर्षों का अंत नहीं होने। இன்னொரு உலகம் இருக்குது, और एक संसार है। நம்ம அந்த உலகத்துக்கு போகும்போது நம்ம ஆண்டுகளும் முடிந்து போவாது. हम उस संसार में जाते समय हमारे वर्ष भी अंत नहीं होगा। இப்போ உள்ள துன்பத்தை நம்மளால சகிக்க முடியல. लेकिन अब संसार की दुख को हमें सहन नहीं हो रहा है। हालेलुया, 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 हालेलुया। என்னை சேர்ந்து தான் சொல்லுது. मुझे भी मिलाकर कहती हूँ। அப்போ இந்த பெர்க்மன்ஸ் பாடுவாரு, फादर बेर्कमान्स गाते हैं, என்று காணும் ஏதியரை இனிமேல் ஒன்றும் காண்பதில்லை, கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காத்திருப்பேன் நான். சொல்லி பொறுமையுடன். அப்படின்னா நான் என்னையே இருக்க முடியல. मुझसे तो धीरज नहीं रखने हो रहा है। காத்திருப்பேன் பொறுமையுடன். யார் बाट जोऊंगा, धीरज के साथ जोऊंगा। நம்ம ரொம்ப 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 பொறுத்திருக்க, हम बहुत धीरज रखते ही அது ரொம்ப 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 வர மாதிரி और இருக்கு. वो धीरज बहुत अलग हो जाती है। பொறுத்திருக்க இஷ்டமே धीरज रखने के लिए हमारे पास शांति नहीं है। பக்கத்துலயும் இருள் சூழ்ந்திருக்கலாம். देखिए पूरे बाजू से अंधकार छाया है। வேதம் நமக்கு சொல்லுது. शास्त्र हमें कहती है, என்ன சொல்லுது? இருளும் சொல்லுங்க. வெள்ளையா பேசுது. இருளும் வெளிச்சமும் யாருக்கு? நம்ம ஒவ்வொருவருக்கும். எவ்வளவு பாக்கியசாலிகள் நம்ம. अंधकार और उजाला एक ही समान है। हम कितना भाग्यशाली है। அவங்க வீட்டுல இருக்க துன்பம் கணக்கே கிடையாது. उनके घर में इतना समस्या है, वो गिनती में ना आती है। பீமா பெரிய உழைப்பாளி. बीमा माँ जी एक बहुत कठिन काम करने वाली महिला है। கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. उनकी सरकारी की काम है, वो अब भी काम कर रहे हैं। குழந்தைங்க நல்லா குளிப்பாட்டுவாங்க. देखिए वो बच्चे को, बालकों को अच्छे से स्नान அது कराती है மூலமா உழைப்பாங்க. और उसके द्वारा भी वो कमाते அவங்க हैं। உழைச்சதுக்கு கணக்கே கிடையாது பணம். उनकी कमाई गिनती में नहीं आती है। ஆனா இப்போ எப்படி இருக்காங்க? देखिए लेकिन अब उनका जीवन कैसा है? கடனா இருக்காங்க. कर्ज में है। நமக்கு வசனம் சொல்லுது, हमारे लिए वचन कहती है, உன் பிள்ளைகள் तेरे बच्चे பந்தியை சுற்றிலும் அப்படி இல்ல. तेरे बच्चे तेरे आसपास வசனம் தான் நமக்கு உறுதி. जैतून के पेड़ के समान रहेंगे। இப்ப அவங்க பிள்ளைகள் பூரா ஏமாத்திட்டாங்க. देखिए अब उनके बच्चे उन्हें भरमा दिए। லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போயிட்டாங்க. लाखों रुपया माँ से लेकर गए। ஆனால் நம்ம சோர்ந்து போறதுக்கு ஒண்ணும் இல்லை. வசனம் சொல்லுது, लेकिन हम दुखित होने के लिए वचन अनुमति नहीं देती है। உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் तेरे बच्चे तेरे आसपास, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் तेरे बच्चे तेरे आसपास। இதே தான் அவன் சொல்லணும். इसी वचन को ही माँ जी को कबूल करना है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते என் हैं, வாயிலிருந்து வருகிற வார்த்தை जो भी वचन मेरे मुंह से निकलता है, வானத்துல மழையும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து வந்து மறுபடியும் மேல போக மாட்டேங்குது. आकाश से बारिश और ओस निकल कर आती है और वापस बारिश में नहीं जाती அது है। பூமியை நினைச்சு वो पृथ्वी को गिला कर முளைக்கு நம்பி और उसमें से बीज उगकर விதைக்கிறவனுக்கு விதையும் புஷ்கிறவனுக்கு जो भी बीज बोता है उसके लिए बीज और जो भी भोजन करता है उसके लिए भोजन देता है। கொடுக்கிறது எப்படியோ जैसा देती है அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். वैसे ही मेरे वचन जो भी मुंह से निकलता है वैसे होगा। பீமாவுக்கு
பைபிள் வாசிக்க தெரியுமா? बीमा माँ जी को पवित्र शास्त्र पढ़ने आता है। ஏசாயா 55:11 இருக்கு. ईसाया 55:11 में ये वचन அப்போ है, ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை परमेश्वर के मुंह से निकलने वाली वचन, அதுல என்ன எழுதிருக்கு? उसमें क्या लिखा है? நான் ஜெபம் தான் இருக்கேன். मैं तो प्रार्थना करती ही हूँ, எங்க பிள்ளை மாறி இருக்காங்க. देखिए मेरे बच्चे किधर बदले हैं। அப்ப எங்க விசுவாசம் இருக்கு? तब हमारे पास कहाँ विश्वास है? செய்வார். वो करेंगे। அவர் சகரியா எழுதார், நம்பிக்கையுடைய சிறைகளே जकरिया में वो लिखता है कि भरोसेमंद அரண் என்னது? गढ़ में आ जाओ। இடம். जो भी प्रार्थना करने की स्थान है वही गढ़ है। நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். भरोसेमंद वालों, गढ़ पर वापस आओ। ரெட்டிப்பான நன்மை दुगना आशीष दूंगा कर कर लिखा है, அது இன்றைக்கே தருது. वो आज ही दूंगा। எப்படி நம்ப முடியும்? इसे कैसा भरोसा कर सकते हैं? இப்படிதான் சமாரியாவை इसी समान सामरी को சத்துருக்கள் வந்து முற்றுகை போட்டிருக்காங்க. शत्रु लोग डेरा लगा दिए। இந்த ஆகாபுடைய மகன் ராஜா இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, इस्राएल की राजा आहाब उसका पुत्र कहता है, இப்ப எலிசா சொல்ல நான் ஏன் கேட்கணும்? इस एलिसा की बात में मुझे क्यों आना है? தலையை வாங்கணும். उसको सिर को निकालना சரி, है। உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். अब आपसे एक प्रश्न है, ஏன் அப்படி சொன்னாரு? क्यों ऐसा कहने लगा? யார் சொல்ல போறா? எலிசா 3 வருஷம் அலையுமா? அது எலியல்ல, இது வந்து எலிசா சமாரியாவை முற்றுகை போட்டிருக்கு. सामरियों को डेरा लगाया है शत्रु लोग आकर। முற்றுகை போட்டிருக்கு. डेरा लगाने के लिए அது என்ன நடந்தது? இது वहाँ क्या சொல்லுங்க. हुआ? ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ உங்களுக்கு பிரைஸ் கிடையாது, எனக்கு 2 ரூபாய். ரெண்டு பேரு பெண்கள் பேசுதாங்க, ஒப்பந்தம். दो महिला आपस में बातें करती है சாப்பாட்டுக்கு இல்ல, क्योंकि वहाँ भोजन नहीं था। இன்னைக்கு ஓம்பளை துன்பம், आज तेरे बच्चे को खाएंगे நாளைக்கு ஏன் பிள்ளை और दूसरा दिन मेरा बच्चे को खाएंगे। நாளைக்கு கொடுக்கா பிள்ளைய ஒழிச்சு விட்டுட்டா. दूसरा दिन देने वाले अपने बच्चे को छुपा रखी। பிள்ளைய சாமி கொடுத்தவன் பிள்ளை தான் சொல்லுவா. जो अपने बच्चे को खाने के लिए दी थी वो तेरा बच्चा देख कर कर पूछने लगी, அவன் ஒழிச்சு வச்சுட்டா. वो तो उसे छुपा ली। இவரு ஒரு வாசல்ல அவர் உலாவிட்டு இருக்காரு. ये तो ऊपर के मचले पर घूम रहा है। அப்ப அந்த பெண்கள் 2 பேரும் ஒருத்தி ஆண்டவர் எங்க வழக்கு கிழமை उस 2 महिलाओं में एक बोली थी कि हमारी प्रश्न कुछ பிள்ளையை सुनिए। சமைச்சு சாப்பிட்டோம், நாங்க நாளைக்கு அவ அப்படியே தரேன்னா தரலன்னு சொல்லி. हम तो मेरे बच्चे को पका कर आज खाए, ये बोली थी दूसरे दिन उसका बच्चे को देंगी कर कर। அவன் என்ன பக்தி இல்லாத ராஜா, वो तो भक्तिहीन राजा था, ஏசபேலுடைய மகன். इसेबेल के पुत्र था। அப்போ இப்ப எலிசா தலையை வாங்கணும்னு சொல்றான். अब वो कहता है कि एलिसा की सर को निकालना है। பாருங்க, எலிசா சொல்றாரு. तब एलिसा कहते हैं, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் दूसरा राजाओं 7वां वचन 7वां अध्याय 1 वचन। வாசிப்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இப்போ இஸ்ரவேலர்கள் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. इजरायली लोग भोजन के लिए बहुत कष्ट उठाते हैं। புறாவுக்கு போடுறது கூட விலை அதிகமா போயிடுச்சு. जो भी दाना कबूतर को डालते हैं वो भी बहुत मूल्य बढ़ गया, அதனால பிள்ளை சமைச்சு சாப்பிட்டாங்க. इसके लिए बच्चे को पका कर खाए। இப்ப எலிசா தலையை வாங்க வரான். देखिए अब एलिसा के सर को निकालने के लिए आता है। அவர் சொல்றாரு, கதவை திறக்காத. एलिसा कहा कि अभी द्वार मत खोलना। அவர் என்ன சொல்றாரு, அந்த என் தலையை வாங்க, அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். 32ஆம் வசனம் வாசிக்க 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது एलिसा अपने घर में बैठा हुआ था और पुराने भी उसके संग बैठे थे। 32 நீங்கள் அவனை உள்ளே விடாமல் आप उसे अंदर न छोड़ते, கதவை பூட்டி போடுங்கள். द्वार को बंद कर लेना। அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றார். उसके पीछे उसके सैनिकों की आवाज सुन रही है। இப்ப சொல்றாரு, இது கர்த்தரால் வந்த பொல்லாப்பு. ये तो परमेश्वर से आया हुआ कष्ट।
இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்கிறார். ये विपत्ति तो यहोवा की ओर से है, अब मैं आगे यहोवा की बाट क्यों जोहता रहूं? அவன் தேவனை அறியாதவன். वो तो परमेश्वर को नहीं जानता था। இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நம்ம ஆண்டவரையுடைய அறிவு நமக்கு இருந்தா நம்முடைய துன்பத்துல கஷ்டப்பட மாட்டோம். यदि जो भी आए हुए हमें परमेश्वर की ज्ञान है तो हम हमारी दुख में कष्ट नहीं उठाएंगे, நம்ம மாமிசத்தில் வேதனை இருக்கும். क्योंकि मांस में हमारे लिए वेदनाएं है। நம்ம நன்மை செய்திருக்க நமக்கு தீமை வரும்போது மனசு கஷ்டமா இருக்கும். यदि हम भलाई करते हैं तो हमारे और दुख आते हैं तो हमारे लिए कष्ट है। நானும் நீங்களும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. मुझे और आपको परमेश्वर को बाट जोड़ना अवश्य है। அந்த ராஜா என்ன சொல்றான், இனிமே நாங்க எதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கணும்? देखिए इस राजा कैसा कहता है कि अब यहोवा की बात क्यों हमें जोड़ना है। எலிசா சொல்றாரு, तब एलिसा कहता है கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், यहोवा का वचन सुनो। நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும், कल इसी समय सामरिन के फाटक में सहाबर मैदा 1 शेकल में 2 மரக்கால் மார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். और 2 समा जो भी 1 शेकल को बिकेगा। நம்ம இந்தியா தேசம் மோசமா போயிட்டு இருக்கு. देखिए हमारे भारत देश में भी परिस्थिति बहुत बुरा है। நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்க, हम सब प्रार्थना करने वाले हैं, நம்ம கர்த்தாவை ஜெபிக்கணும். हमें बहुत प्रार्थना करना है। சாலமோன் சொல்றாங்க, सुलेमान कहता है தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் यदि तू देखता है कि अपने कामों में जो भी साफ काम करता है அவன் ஈசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜா वो दुष्ट मनुष्य के सामने न खड़ा रहता लेकिन राजाओं के बीच में खड़ा रहता है। தெரியும். ये सभी हम जानते हैं। புதை பொருள் என்ன, इस वचन की गुप्त बातें அந்த क्या है, வசனம் என்ன சொல்லுது? वो वचन क्या कहती है। சோர்ந்து போகக்கூடாது. हमें तकना नहीं चाहिए, பீமா சோர்ந்து போகக்கூடாது. बीमा मांझी को तकना नहीं चाहिए। இப்போ அங்க சமாரியாவுக்கு உத்தரவு என்ன வந்துச்சு, நாளை நேரத்துல உங்களுக்கு செழிப்புண்டா. इस सामरिन में क्या वचन आया कि कल इस दिन बहुत आशीष होगा। அவருடைய வார்த்தை சொல்லுது. उनके वचन कहती है ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। அதை நம்ப நமக்கு பலம் வேணும். उसे भरोसा करने के लिए, विश्वास करने के लिए हमारे अंदर बल चाहिए। அவன் நம்பாத பிரதானி, அந்த பிரதானி சொன்னாரு எப்படி ஆகும்? उस भरोसा नहीं करने वाला सरदार यह कहने लगा कि कैसा होगा। வானத்தின் மதகை திறந்தாலும் அப்படி ஆகாது. आकाश के जरकों के खोले तो भी ऐसी बात नहीं हो सकेगी। சொல்றா 2வது வசனத்துல दूसरा वचन में वो ऐसा कहता है, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அவன் நம்பல, वो भरोसा नहीं किया, அவன் சந்தேகப்பட்டான், वो संदेह किया, ஆசீர்வாதம் அவனுக்கு இல்ல. उसके लिए आशीष नहीं है। இப்படிதான் நம்மள நிறைய பேர் சந்தேகப்பட்டு மனுஷன் சொல்லி யோசனை கேட்போம். ऐसे ही हम भी संदेह कर कर मनुष्य के पास जाके पूछते हैं। நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். मनुष्य के ऊपर भरोसा रखने वाले தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே मनुष्य के ऊपर भरोसा रखते ही परमेश्वर के ऊपर भरोसा रखना ही भला है। இப்ப நம்மை சுற்றிலும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத போல் துக்கமாகவே இருக்கு. हमारे आसपास दुख और बिना आशीष की समस्या ही है। அல்லேலூயா, அல்லேலூயா। எனக்கு தேவன் இல்ல, கடவுள் இருந்தால் நடக்குமா? वो तो भक्तिहीन था, उसके पास परमेश्वर नहीं था, அப்படி நினைக்கலாம் எல்லாரும். ऐसा हम सोचते हैं। எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது? ये तो लगातार प्रार्थना करते हैं लेकिन इन्हें ऐसा क्यों होता है। அது சங்கீதக்காரர் சொல்றார். उसी को भजन संगीता वाला कहता है அவரே அறிக்கை எழுதுகிறார். और वही खुद कबूल भी करता है। ஆனாலும் கர்த்தாவே, फिर भी परमेश्वर, நீர் என் மகிமையும் आप ही मेरा महिमा, என் கேடகமும் आप ही मेरा डाल என் தலையை உயர்த்துகிறவரும் और मेरा मस्तक को ऊंचा करने वाला। நம்ம பலத்தினால் இல்ல, हमारी बल से नहीं होगा, ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार परमेश्वर का ही है। நம்ம பிள்ளைகளை ஒளிவமர கன்றுகளை போல் மாற்ற அவராலே முடியும். हमारे बच्चे को दाखलता के समान, जैतून के पेड़ के समान बदलने के लिए वह काफी है। நம்முடைய விசுவாசத்தில் இருக்கு. वह हमारे विश्वास पर है। அவருடைய வார்த்தை என்ன? उनके वचन क्या है? உங்கள் இருதயம் आपके हृदय व्याकुल न होना। क्यों? உங்களுக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு. क्योंकि
आपको संसार पर பச்சை उपद्रव है। மரத்துக்கு இப்படின்னா பச்சை மரத்துக்கு இப்படின்னா जो पेड़ हरियाली है उसके लिए ऐसा है, तो பட்டை மரம் ஏமாத்திரம் जो पेड़ सूखा है उसके लिए कैसा होगा। அப்போ தாவீது ஆசீர்வதிச்சாரு. दाऊद आशीष किया அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. और उसे राजा के तौर पर अभिषेक भी किया गया। நம்மளுக்கெல்லாம் தெரியும் प्रजा सब जानते हैं, அவருக்கு ராஜாவா ஆக முடியல. लेकिन उन्हें राजा नहीं होने मिला। நம்ம வாச பகுதியில जो हम पढ़े थे पवित्र शास्त्र 2:13 भजन संगीता 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. सभी के लिए एक समय है। அதுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. उसी के बारे में भजन संगीता वाला कहता है, அதற்கு தயை செய்யும் காலமும் उस पर अनुग्रह करने का ठहराया हुआ समय அதற்காக குறித்த நேரமும் வந்தது. और उसका समय आ पहुंचा। எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. सभी कार्य के लिए एक समय है। நம்ம ஒருவேளை நம்ம மனம் திரும்புவதை அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. यदि परमेश्वर हमारे मन फिरावट के लिए चाहते हैं, ஜெபம் நல்லா அழுது ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करते समय अच्छे से रोक कर प्रार्थना करते हैं, வெளியே நல்ல வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். बाहर आते अच्छे से झगड़ा करेंगे और वाद विवाद भी करते हैं। ஆண்டவருடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள். परमेश्वर की प्रचार ही मन फिराओ। பரலோக ராஜ்யம் சமீபமா. स्वर्ग राज समीप है। ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் கேட்காங்க. परमेश्वर के पास उस प्रजा पूछते தேவனுடைய हैं, ராஜ்யம் எப்போ வரும்? परमेश्वर की राज्य कब आएगी। அவர் சொல்றாரு. वो कहने लगा, தேவனுடைய ராஜ்யம் அங்க இங்க இல்ல. परमेश्वर की राज्य यहाँ और वहाँ नहीं है, எங்க இருக்குது? तुम्हारे बीच में, எங்க இருக்குது? உங்களுக்குள்ள தான் இருக்கு. आपके बीच में ही है, मेरे अंदर है। தேவன் நமக்கு நம்முடைய இருதயத்திலே தங்குவாரானால் தேவராஜ்யம் எங்க இருக்குது? यदि परमेश्वर हमारे हृदय में ठहरेंगे तो परमेश्वर की राज हमारे अंदर ही है। அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். और कितनी सावधान से हमें रहना है। ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, परमेश्वर इस्राएली को देखकर बताते நான் हैं, உங்க கூட வரமாட்டேன். मैं तुम्हारे साथ नहीं நீங்க आऊंगा, வணங்கா கழுத்துள்ளவர்கள். आप तो हटीली गर्दन वाले हैं, நான் உடனே எழுப்பி உங்களை அதமாக்கிடுவேன். मैं तुरंत उठकर आप सबको नाश कर दूंगा। அப்படி சொன்னவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வேண்டாதபடி நம்ம சிந்தனைகளும் அன்பில்லாத காரியங்களும் செஞ்சு அவர் சும்மா இருப்பாரா? देखिए वैसे परमेश्वर को हमारे हृदय से बिन प्रेम की और झगड़ेंगे तो कैसे हमारे साथ रहेंगे। நான் அடிக்கடி இந்த வசனம் சொல்றேன். 106 சங்கீதத்துல मैं लगातार ये वचन को बोलती हूँ। அந்த சங்கீதக்காரன் 106 சொல்றாரு, में அவருடைய கிருபையின் திரட்சியை எண்ணாமல் போனார்கள். उसकी करुणा को उन्हें नहीं जानने हुआ। ஏன் வசனம் சொல்றது? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உன்னுடைய அதிசயங்களை உணராமலும் हमारे पूर्वजों ने तेरे आश्चर्य कर्म को मिस्र पे मन नहीं लगाए, உன்னுடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் तेरी अपार करुणा को स्मरण नहीं रखे। சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம். ஏன் கலகம் பண்ணாங்க? समुद्र के किनारे अर्थात लाल समुद्र के किनारे बलवा किए, அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. क्योंकि उनकी परिस्थिति वैसा ही ஒரு था। பக்கத்துல என்ன இருக்கு? एक बाजू சொல்லுங்க. சங்கடம் இருக்கு. एक बाजू लाल समुद्र था, வழி இல்ல. वहाँ रास्ता नहीं है। ஒரு பக்கத்துல என்ன இருக்கு? दूसरी बाजू क्या है? தேவனின் சேனை இருக்கு. मिस्र देश की सेना है, எங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. यहाँ भी नहीं जा सकेगा, वहाँ भी नहीं जा सकेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவங்க மனசு என்ன செய்யுது? तब उनके मन में क्या होगा? கலங்குது. बलवा होती है, அதனால கலகம் பண்றாங்க. उनके मन व्याकुल होता है, इसके लिए बलवा करते हैं। அவங்களுக்கு எப்பக்கத்துல நெருக்கம் வந்தது, उन्हें सभी बाजू से समस्या आई, அதனால கலகம் பண்ணாங்க. इसके लिए बलवा किए। நம்ம ஜெபம் பண்ண அப்படி இருக்குது. हम प्रार्थना करते करते हमारी समस्या भी वैसे ही है, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கலகம் பண்ணதுமா? तो हम क्या करते हैं? बलवा करते हैं। அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகல. उनके वर्ष अंत नहीं होता, அவர் உயிரோடு இருக்காங்க. वो जीवित परमेश्वर। இதோ நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். मैं मरा फिर सदा काल के लिए जीवित हूँ। நானும் நீங்களும் பாக்கியவான்கள். मैं और आप भाग्यशाली धनी है, உலகத்தார் போல இல்ல. दूसरे संसारी व्यक्तियों के समान नहीं அவங்க है। உபத்திரத்துல செத்து போயிடுவாங்க. उनकी समस्या में वो मर जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாப்பிள்ளை நல்ல பையன். हम
अमुदा के पति जी बहुत अच्छे थे। 2 வேலை பார்த்தாங்க. ஒன்று ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க 2 काम किए थे, रिटायरमेंट के बाद भी वो काम कर रहे ரயில்வேல. थे, रेलवे में काम कर रहे थे। இன்னும் சாலிமாரில் வேலை பார்த்தாங்க. दूसरे काम शालीमार कंपनी में काम कर रहे थे। வேலைக்கு போனாங்க, பிரேதமா வீட்டுக்கு வராங்க. काम करने के लिए घर से निकले, लेकिन आते मृतक होकर घर वापस लौटे। அவங்களோட நம்ம நல்லவங்கள அவங்க இதுல பேசிட்டு அப்போ நீ நல்லதுன்னு பேசிட்டு இருக்கோம், கெடுதல் பேசல. மரணம் எப்பவும் வரலாம். देखिए हमारे लिए मृत्यु कभी भी आ सकती है। நான் போன வாரம் சொன்னேன், मैं पिछले हफ्ता कहने லூக்கா लगी 13:1 लूका 13:1 அதை में பாராம யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒருத்தர் பைபிள் பார்க்கல. யார் சொல்ல? ராதாவா? சீலோவா? அந்த கலிலேயருடைய ரத்தத்தை वो गलील के लोगों के लहू को ரத்தத்தை வச்சிருக்க அந்த पिलातुस ने उनको बलिदान, मनुष्य के लहू को बलिदान के साथ वो मिलाया था। அவனுக்கு ஆண்டவர் உத்தரவு சொன்னார். उस दिन परमेश्वर ने उत्तर दिया। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தான். वो मनुष्य तो परमेश्वर की सामर्थ्य कार्यों को देखा। யூதருக்கு ராஜாவோ கேட்காம, उसे पूछने लगा कि क्या तू यहूदी के राजा है क्या? ஆமா நீ சொல்கிறபடிதான். हाँ तू जैसा कहता है। அவனுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. उसके लिए एक बार मौका दिया गया, ஆனா அவன் கேட்கல. लेकिन उसने नहीं सुना। ரெண்டாவது மனுஷருடைய ரத்தத்தை கொண்டு வைக்கான். दूसरा भी वो बलि चढ़ाने के लिए मनुष्य के लहू को भी रखा है। அதே மாதிரி பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், वैसे समान याजकों और महायाजकों, பரிசேயர்கள் இவங்கெல்லாம் தேவனை கண்டார்கள். फरीसी, सदूसी, ये सब परमेश्वर को देखने लगे, தேவனை ஏற்றுக்கொள்ள இஷ்டமில்லை. लेकिन परमेश्वर को स्वीकार करने के लिए इनके अंदर मन नहीं था। சொல்லுங்க. क्यों? அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. क्योंकि उनके पास अधिकार பிரதான था, ஆசாரியருங்க அதிகாரம் இருந்தது. प्रधान याजक का अधिकार था। பிலாத்துட்ட அவங்க சொன்னாங்க, ராஜான்னு சொல்றவங்க நீர் விடுதலையாக்கினா உங்க பதவி இருக்காதுன்னு பயமுறுத்துறாங்க. पिलातुस को उन्हें डराया कि राजाओं कहने वाले इसको छुड़ाएंगे तो आपका उस पद नहीं रहेगा। அதனால ஆண்டவர் சொன்னாரு, इसके लिए परमेश्वर कहे நீங்க 2 எஜமான்களுக்கு ரெண்டு எஜமான்களுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாது. आपको 2 सरदार को सेवक करने के लिए आपसे नहीं होगा, ஒருத்தனை விட்டுதான் ஆகணும். एक सरदार को छोड़ना ही होगा। இவர் ஓய்வு நாள்தோறும் அற்புதம் பண்ணுவார் ஆண்டவர். परमेश्वर रविवार के पूरे समय में प्रचार करते थे இவங்களால அற்புதம் பண்ண முடியாது. और अद्भुत काम कर रहे थे, लेकिन इनको वैसे काम नहीं करने होता था। அப்படி இன்னும் தேவனை இவங்க நம்பல. वैसे होते तो भी ये परमेश्वर के ऊपर भरोसा नहीं रखे। நம்பினாலும் அவங்க உலக ஆசை அவங்களை விடல. यदि वो भरोसा रखते तो संसार की लालच उन्हें नहीं छोड़ा, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானார்கள். परमेश्वर के राज से दूर हो गए। அவர் செய்த அற்புதங்களை ஒருவர் சொன்னாரு, யார் சொல்ல முடியுமா? தேவனிடத்திலிருந்து வராம இருந்தா இதெல்லாம் செய்ய முடியாது, ஏன் உங்களுக்கு தெரியல இன்னும் அப்படின்னு வேதபாரகரையும் ஆலயத்தில் உள்ளவங்களையும் சொன்னாங்க. एक व्यक्ति कहने लगा, கரெக்ட். அந்த ஒரு ஆமா, वो अंधा कहने लगा कि जो परमेश्वर से नहीं आता उसे ऐसे कार्य ही करना होगा। ராதா பேரும் செல்வி பேரும் அலையிலையா हालेलुया। அவளுக்கு அரை மார்க் தான் உண்டு, ஆனால் 1 மார்க் போடுவேன். அலையிலையா हालेलुया। டீச்சருக்கு அரை மார்க் 1 மார்க் போடுவாங்க. அப்போ லாஸ்ட்ல தான் ஒன்றாக்கணும். அலையிலையா. அப்போ குருடன் தான் சொன்னாங்க, वो अंधा व्यक्ति कहने लगा, தேவனிடத்திலிருந்து வராம இருந்தா நான் பிறவிலே குருடன், கண்ணுக்கு சோமாக்க முடியுமா? मैं तो जन्म से ही अंधा हूँ, मेरी आंखों को ठीक करने पाएगा क्या? यदि परमेश्वर से नहीं आएगी तो ऐसे कार्य नहीं करने होगा। அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அவங்களுக்கு அதிகாரம் ऐसे उन लोग बातें करने लगे क्योंकि उनके पास अधिकार था। சபையை விளக்க முடியும்.
वो तो कलीसिया से अलग कर सकते थे। நீனே பாவம் செய்தவே நீனா எங்களுக்கு போதிக்க वो कहने लगा कि तो आप तो पापी है, तू हमें प्रचार करता है क्या? அப்படி சொல்றாங்க. वैसे कहने लगे। அல்லேலூயா. हालेलुया। சமாரியர்கள் தேவனை அறியாதவர்கள், सामरी लोग परमेश्वर को नहीं जानते थे। அறிந்தவர்கள் தான், ஆனாலும் ரொம்ப அறிந்தவர்கள் கிடையாது இந்த வேதபாரகர மாதிரி. ये महायाजक के समान इतना परमेश्वर को नहीं जानते थे। ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக இவர் உலக ரட்சகர்னு ஒரு நாள்லயே கண்டு கொண்டாங்க. लेकिन वो जान लगे उस सामरी स्त्री के बारे में, ये तो संसार की उद्धार करता है। இவங்கிட்ட 3 வருஷமா ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் போதிக்காரு. इनके साथ परमेश्वर जब जब यरूशलेम आते थे 3.5 साल प्रचार किए। பண்டிகை தோறும் வராரு. उत्सव के दिन आते हैं यरूशलेम में। அவர் இருக்கிற கலிலேயால वो ठहरते थे गलील में। பண்டிகை தோறும் எருசலேமுக்கு வராரு. उत्सव के दिन यरूशलेम में आते थे। அவரை கண்டாலே பொறாமை நாவி. उन्हें देखते ही उनके अंदर जलन की आत्मा आती थी। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு இந்த பாடுனா அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு நமக்கும் அந்த பாடுதான். அவர் வழியில கூட நம்ம சரியா கூட நடக்கல. परमेश्वर को इतना समस्या है कि उनके पद चिन्हों में चलने वाले हमारे लिए कितना समस्या, हम तो उनके समान नहीं चलते हैं। சமாரியர்கள் சொன்னாங்க இவர் உலக ரட்சகர். सामरी लोग कहते हैं तो ये तो संसार की उद्धार करता है। நானும் நீங்கள் இயேசுவை உலக ரட்சகராக நம்ம விசுவாசித்தோம்னா, यदि मैं और आज परमेश्वर को संसार की उद्धार करता कर भरोसा रखेंगे, ஒரு இடத்துல ஒரு பக்கம் செங்கடல் வரலாம், एक बाजू से लाल समुद्र आ सकती ஒரு है, இடத்துல எகிப்தின் சேனை வரலாம், दूसरे बाजू से मिस्र की सेना आ सकती ஒரு है, பக்கத்துல யோர்தான் வரலாம், या एक बाजू में यरदन आ ஒரு सकती है, பக்கத்துல எரிகோ வரலாம், दूसरी बाजू में जेरिको आ सकता ஒரு है, பக்கத்துல கோலியாத் வரலாம். एक बाजू से गोलियत आ सकता है। இவர் ஒரு ஆள் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி யோ மாதிரி சொன்ன மாதிரி நான் நினைச்சு பார்க்க எனக்கு அப்படிதான் இருக்கு. एक मनुष्य कहता है कि अय्यूब के समान हमारे पासवान कहते थे, लेकिन मैं सोचती हूँ मुझे भी वैसा है, लेकिन वैसा नहीं बोल पाती हूँ। நான் யோகு சொல்லல, யோர்தான் நமக்கு இருக்குது, मैं अय्यूब को नहीं कहती हूँ, हमारे लिए एर्दन है, செங்கடல் இருக்கு, लाल समुद्र है, எகிப்து சேனை இருக்கு, मिस्र की सेना है, எரிகோ இருக்கு. एरिको है। நம்ம வழி தெரியாம நம்ம இருக்கோம். हम बिना रास्ते से भटक रहे हैं। அவர் சொல்றார் நானே வழியும் वो कहता है ஜீவனுமாய். मैं ही मार्ग सत्य और जीवन हूँ। நம்முடைய பிரச்சனைக்கு அவரே வழி. हमारी समस्या के लिए वही मार्ग है। நாசி சுவாசமுள்ள மனுஷனை நம்ப கூடாது. श्वास होने वाला मनुष्य के ऊपर भरोसा नहीं रखना चाहिए। நானும் நீங்கள் மனுஷிகள். मैं और आप मनुष्य ही है। இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு நம்ம காண மாட்டோம். आज हम ठहर सकते हैं, दूसरे दिन हमें तो लापता हो जाएंगे। ஆனா அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை. लेकिन परमेश्वर की वर्ष की अंत नहीं அவர் होती है, மாறாதவர். वो न बदलता। பாதாளத்துடைய திறவுகோல்களை அவர் வச்சிருக்கார். पाताल की कुंजियों की चाबी उनके पास है। அவர் என்ன சொல்றாரு? वो क्या कहता है? உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன். मैं तुम्हारे लिए एक स्थान को तैयार करने के लिए जा रहा हूँ। அங்க உங்களை வைக்க போறேன். मैं जहाँ ठहरता हूँ वहाँ तुम्हें लेकर जाऊंगा। உலகத்துல இப்படி சொன்னா நம்ம அப்படி சொல்லுவோம். यदि कोई संसार में ऐसे बताएंगे तो हम तो हाँ करके मुंह खोलेंगे। செத்த பிறகு தானே நமக்கு என்ன தெரியும்? मरने के बाद क्या हम जानेंगे? நான் வாலிபம் சொல்ல முடியாது, ஆனா வாலிப நாட்கள் மாதிரி தான். मैं अपनी जवानी में जवानी कर नहीं कर सकती हूँ, लेकिन जवानी की उम्र में ही கிறிஸ்தவ வீட்டுக்கெல்லாம் வீடு வீடா போறேன். मसीह के घर को मैं जाती थी। இப்போ ஒரு ஆள் நான் சொல்லிட்டு இருந்தேன், तब मैं एक व्यक्ति को कहने लगी, இறந்து பிறகு ஒரு உலகம் இருக்கு, मरने के बाद और एक संसार है, அதுக்காக இப்போ நம்ம நல்லா நடக்கணும். उसके लिए अब हमें अच्छे से चलना है। நான் அந்த பொம்பளைக்கு சொல்லல, उस औरत के पास में नहीं அவன் करना। தாவி ட்ரெஸ் போட்டிருக்கா, वो तो नारंगी कलर की वस्त्र அவன் पहनी சொல்லுதா, थी। உஷாரா சொல்லுதா. वो तो बहुत घमंड से कहने लगी, செத்த பிறகு யார் கேட்டா? मरने के बाद कौन जानता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவன்கிட்ட நான் நானே பயந்தாபடி. मैं तो बहुत डरपोक थी, मैं उनसे कुछ नहीं बोली। பயந்தாபடினாலும் சுவிசேஷம் அறிவிப்பேன். डरपोक थी लेकिन सुसमाचार को कहती थी। அவங்கெல்லாம் வெறியர்களா இருக்காங்க. वो तो पूरा गात करने वाले हैं। அடுத்த வாரம் போகும்போது அந்த முடுப்பள்ளி போகும்போது ஒரு வீட்டில் தான்
இயேசு அண்ணா வராரு இன்னா வராரு எங்க வராரு சொல்லுவான். दूसरे हफ्ते उस गली से जाते समय एक व्यक्ति कहने लगा कि यीशु मसीह यहाँ आ रहे वहाँ आ रहे करके बोल रहे थे, लेकिन कब आ रहे हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. அது உத்தேடி வரல. वो तो अकेला रास्ता था, வரைவா பேசுறேன். जल्दी से मैं वहाँ से पार होकर निकल गई। எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இவன் மத்தியானம் பேர பையத்துக்கு போய் பிசாசெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பார்ப்பாங்க. हमारे पति जी कहते हैं कि दोपहर के समय में तैला डालकर रास्ते का सभी शैतान को घर पर लेकर आ गई। நம்ம வீட்டுக்காரங்க நம்ம சுற்றிலும் இருக்குதாமே தெரியாதெல்லாம். हमें वो नहीं जानते थे हमें पकड़ना है कर, लेकिन हमारे आस पास शैतान है। हालेलुया। விசுவாசிக்கவே जो विश्वास करती है वही भाग्यशाली है। பிள்ளைகளை குறித்தோ எல்லாம் ஆப்போசிட் எதிராவே இருக்கட்டுமே. पति के बारे में, बच्चे के बारे में सब हमारे विरुद्ध होने दीजिए, விசுவாசத்தை விடக்கூடாது. लेकिन हमें विश्वास को नहीं छोड़ना है। ஆண்டவருடைய போட்ல தான் போறாங்க. परमेश्वर के नाम में ही जा रहे हैं। அப்படி சுழல் காத்து புயல் வீசி போட்டு தடிகளா மாறுது. उतनी आंधी और तूफानी नाव उलटने की समान होती है। இந்த சூழ்நிலையில நம்ம வந்திருக்கவங்க இருக்கலாம். इसी परिस्थिति में आए हुए लोग हम हो सकते हैं। அல்லேலூயா. 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 ஆற்றின் கடலையும் உண்டாக்கினவர் எங்க இருக்காரு? तूफान समुद्र को उत्पन्न करने वाले हमारे बीच में है, அவர் நமக்குள்ள இருக்காரு. वो हमारे अंदर है। அல்லேலூயா. 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 அல்லேலூயா। பேச்சில வீராங்கனையா பேசிட்டு வீட்டுல கோழி குஞ்சு மாதிரி படுத்துக்கிட்டு ஒரு பேச்சு சொல்லுவோம். एक लड़की कहती है कि बात करने के समय अच्छे वीरांगना जैसे बातें करती है, लेकिन चिड़िया के समान डककर सो जाते हैं। விசுவாசத்துக்கு சொல்லதானே வச்சிருக்காரு. विश्वास को कबूल करने बोलने के लिए हमें रखा है। இப்போ ஒருவங்க ஃபோன் பண்ணாங்க. एक व्यक्ति मुझे फोन किए, உங்க வீட்டுக்கு வரப்போறேன். आपके घर में आने वाला हूँ, நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். मैं तो अभी कलीसिया 10 जाऊंगी, நிமிஷத்துல வந்துட்டு போயிடுவேன். 10 मिनट में आकर चले जाऊंगा। அல்லேலூயா. அல்லேலூயா। இப்படி நிறைய பேர் எனக்கு தந்திருக்காங்க. ऐसे कई लोगों को परमेश्वर मुझे दिए நான் हैं। உயிரோடு இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லுவேன். हम जितना तक जीते हैं तब तक आपके लिए प्रार्थना கடவுள் करूंगा। பாதையில நீங்க சொன்னது இன்னும் மறக்கல. बीते हुए रास्ते में जो भी आप वचन कहे वो उसे हम नहीं भूलते। நீங்க ரெஸ்ட் எடுங்க. आपको तो अभी आराम நீங்க करना நிறைய है। எங்களுக்கு போதிச்சிட்டீங்க. आप तो कई कार्यों को हमें उपदेश அது किए, எங்களுக்கு மறக்கல. वो तो हम नहीं भूलेंगे। நான் 2 மாதம் போகல. 2 महीना में वहाँ नहीं गई। 2 மாதம் சம்பளம் எனக்கு 2 महीने की வீட்டுல கொண்டு வந்து தராங்க. 2 महीने की सैलरी आकर मेरे घर पर आकर दिए। இதுக்கு நான் ஏமாத்திரம். इसके लिए मैं कुछ भी இலவசமாய் नहीं பெற்றீர்கள். हूँ। இலவசமாய் मुफ्त में पाए और मुफ्त में दे देना। இலவசமாய் அவரை அறிகிற அறிவு நமக்கு தருகிறார். मुफ्त में उन्हें जानने की जानकारी परमेश्वर ने हमें दिया है। நான் எப்பக்கத்தில் இருள் சொல்லும்போது मेरे आस पास अंधकार चाहते समय நம்ம விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். हमें विश्वास की वचन को बोलना है। எங்க கிளாஸ் சரி This one, அதுமா என் மக பதறுதா. நான் டைமை ரொம்ப கடைப்பிடிப்பேன். எனக்கு அது பிடிக்கும். मैं तो टाइम को बराबर संभालती हूँ। நான் நோட்ல எழுதி வச்சிருந்தது வேற. मैं अपने किताब में लिखा रखा दूसरी बात है। சரி நோட்ல எழுதுறது நீங்க பேச வேண்டாம். जो भी अपने नोट पर किताब पर लिखा है उसको நோட்ல नहीं, எழுதுறது பேசவே இல்லை. जो भी मैं लिखे रखी थी उसे बातें नहीं किया। வசனம் தந்தது தான் சொல்லியிருக்கேன். जो भी परमेश्वर मुझे वचन दिए उसी को बोल रही இன்னைக்கு हूँ। எனக்கும் உங்களுக்கும் आज मुझे और आपके लिए ஒரு கல்யாண வீட்டுல கல்யாணம் நடந்தது. एक शादी के घर में शादी हुआ था। அதுல சீசர்களையும் இயேசுவையும் இயேசுவின் தாயையும் அழைத்திருந்தார்கள். उसी चेलों को, मसीह को और यीशु मसीह की माता को भी बुलावा आया था। அது கன்னிமரியாளுடைய சகோதரி மகன் யோவானுடைய वो கல்யாணம். मरियम कुमारी की भाई बहन के लड़के का शादी था। அப்போ அங்க திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. वहाँ दाख की रस कम हो गया था। எல்லாரும் பதறி போயிருக்காங்க. सब तो हैरान हो गए। ஆனா அம்மா சொன்னாங்க लेकिन माता कहने लगी, யோவான் 2 அவர் என்ன சொல்கிறாரோ யோहन्ना 2 अध्याय में वो जो भी कहता है வசனத்தை வாசிமா. उसी को करना। யோहन्ना 2 अध्याय। திராட்சரசம் குறைபட்ட போது இது இல்ல அவர் என்ன சொல்கிறாரோ ஆரா யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரிமையின்படி நீ தேடி எடுத்து தப்பா நான் தப்பா சொல்லிட்டேன். யோவான் 2 அதிகாரம் யோहन्ना 2 अध्याय
அஞ்சாம் வசனம். पांचवा वचन, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி उसकी माता ने सेवकों से कहा, जो कुछ वह तुमसे कहे वही करना। இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதுதான். मुझे और आपके लिए वही है। இந்த மாத வாக்குத்தத்தம் கிழக்கிலும் மேற்கிலும் இறுதி ஜெயம் வராது. इस महीने की वाचा क्या है? दाहिनी और बाईं से उद्धार नहीं आएगा, ஜெயம் பரத்துல வருது. हमारी जय ऊपर से ही आएगी। நன்மையான எந்தையும் भलाई की सभी कार्य பரத்திலிருந்து உண்டாக்கி पूर्ण करने वाले सभी कार्य स्वर्ग से होकर ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. ज्योतियों के पिता की ओर से निकल कर आती है, மாறுதல் கிடையாது. उसमें वो नहीं बदलता। உங்க விசுவாசம். आप ही का विश्वास। ரோட்ல இந்த சீசர்களுக்கு சொன்னாங்க. नाव में बैठने वाले चेलों को சீசர்கள் என்ன बताया, சொன்னாங்க? चेले क्या कहे? हम तो நான் मर रहे हैं, आपके लिए डर नहीं है क्या? ரொம்ப விசாரப்பட்ட நேரத்து कल तो मैं बहुत व्याकुल हो गई। எலியா சொன்னாரு, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொன்னாரு. एलिया कहने लगे कि ए परमेश्वर मुझे उठा लेना। அப்போ நம்ம விசாரங்கள் பெருகும்போது அவருடைய வார்த்தைகள் கீதங்களாகிறது. हमारी व्याकुलता जब बढ़ती है तब परमेश्वर की वचन हमारी गीत होती है। ஆண்டவர் அவருடைய அவங்க போக்குல தான் இருக்காங்க. परमेश्वर उन्हीं के पास, उन्हीं के नाम में थे। அவங்க அவர் என்ன சொல்றாரு, தூங்குறது மாதிரி படுத்திருக்காங்க. परमेश्वर सोते समय लेटे थे, நம்ம सोने பிரச்சனை के समान लेटे थे। நம்ம பிரச்சனையில அவர மாதிரி ஒளிந்து கொள்ள யாரும் முடியாது. हमारी समस्या में परमेश्वर की जैसे सावधान रहना किसी भी नहीं हो रहा, ஆனா காலம் வரும்போது வெளிப்படுவார். लेकिन समय आते समय वो प्रकट होंगे। அவர் நம்ம தேற்றுகிறவர். वह हमें तसल्ली देने वाला, அவர் தேற்றுறவாள். वो तसल्ली देने वाला, அவர் நம்மை விசாரிக்கிறவர். वह हमें पूछताछ करते நான் हैं। நீங்கள் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்கிறார் लेकिन हमें और आपको क्या करना है? அதை செய்யுங்க. जो कुछ वह कहता है उसी को करना है। அன்பில்லாதவர்களை நீங்க என்ன செய்யுங்க? वो क्या कहता है? प्रेम रहित प्रेम जताओ। உங்களுக்கு விரோதமா வரவங்களை நீங்க என்ன செய்யுங்க? தீமையினால் வெல்லாமல் நன்மையினால் வெல்லுங்க. जो भी आपके विरुद्धता में आते हैं उन्हें बुराई से न संभालते हुए भलाई से संभालो। ஒருவரை குற்றவாளிகள் என்று இருக்காதீர்கள். किसी को भी दोषी मत ठहराना। நம்ம குற்றவாளிகள் தான். हम तो दोषी ही है। அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार परमेश्वर का ही है। நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். मैं तो படுத்துக்கொண்டு लेट कर सो गया और जाग भी गया। படுக்கிறதுக்கு முன்னால அவ்வளவு வேதனை. सोने के पहले उतना व्याकुल। நேத்து ராத்திரி எனக்கு அப்படிதான். कल रात मेरे साथ भी वैसा ही हुआ। மன கஷ்டம். उतना दुख, படுக்கிற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. लेटने के लिए बहुत समय அவர் निकल சொன்ன गया। வசனம் அதான். படுத்து நித்திரை செய்தேன். मैं लेट कर सो गया, फिर जाग उठा, கர்த்தர் என்னை தாங்கினார். காலையில ஒரு பிரச்சனை இல்லை. क्योंकि यहोवा मुझे संभालता है। सुबह में कुछ भी समस्या नहीं था। हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும். वो जो कुछ करता है करने दीजिए। அவர் சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபிக்க கூடாது. उनकी योजना के विरुद्ध से हमें प्रार्थना नहीं करना चाहिए। அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் நம்ம ஜெபிக்கணும். उनकी योजना को अधीन रहकर ही हमें प्रार्थना करना அவர் है। எது செய்தால் நமக்கு நல்லதையே செய்வார். அவர் எது செய்தால் நமக்கு वो நல்லது. जो कुछ करेगा हमारी भलाई के लिए ही करेगा, நமக்கு நல்லது போல தெரியாது. लेकिन हमें वो अच्छा कर कर नहीं நம்ம சுய दिखेगी। புத்தி சொல்வதுதான் நல்லதா தெரியும். हमारी खुद पना की बुद्धि में जाना ही हमें अच्छी निकलती அவர் है। உலக ரட்சகர். वो संसार की उद्धार करता है, வானத்தை விரித்தவர். आकाश को बिछोने वाला, பூமியை பரப்பினவர். पृथ्वी का नींव डालने वाला, சகலமும் அவருடையது. सभी कुछ उसी का ही है। நாமும் அவருடையவர். हम भी उन्हीं का நம்ம ही யாரு? है। हम कौन है? ராஜாத்திக்கு. राजकुमारियां நம்ம हैं, யாரு? அவருடைய சகோதரிகள். हम उनके बहना है। அப்ப இல்லையா நம்ம கலக்கணும். इसके लिए हमें क्यों व्याकुलता होना பிரச்சனை है? தலைக்கு மேல போயிட்டு समस्या सिर के ऊपर निकल தாங்க गई, முடியல. हमें सह नहीं हो रहा है। நம்மை தாங்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். हमें संभालने वाला एक है, அவர் மாறாதவர். वो न बदलता, அவர் மறந்து போகாதவர். हमें नहीं भूलता। நம்ம நம்புவோம். हम उन पर भरोसा என்ன குறைவு रखेंगे। எல்லாத்தையும் அவர் நிறைவாக்குவார். हमारी जो भी कमियां हैं परमेश्वर उसको सभी कुछ पूरा करेंगे। அவர் உயிரோடு இருக்கிறார். वो जीवित है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. वैसे अनुग्रह को हम सभी को देंगे। வேதம் வாசிக்கிறார்கள் நீங்க.
காணிக்கிறேன்.